இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்புறம் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அதாவது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்னா இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இது இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இது வந்து டைரக்ஷன் போட்டிருக்காங்க சும்மா ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இங்க ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இப்ப வந்து இந்த சார்ஜை நான் இங்க கொண்டு வரணும். இதுதான் வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கிறேன். இது இருக்கிற பாயிண்ட் வந்து எனக்கு தெரியாது, அதை நான் இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கிறேன். ஆனா எனக்கு சார்ஜ் இருக்குன்னு தெரியும், ஆனா அதோட பாயிண்ட் எனக்கு தெரியாது. ஸோ நான் இந்த சார்ஜை இங்க கொண்டு வரத்துக்கு செய்யற ஒர்க்கு தான் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். அதாவது இது எப்படி எழுதுறான்னா, தி ஒர்க் டன் டு bring a charge from infinity to a point. இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலுக்கான டெஃபினிஷன். ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரோம்னா, தி ஒர்க் டன். ஸோ இதை வந்து இங்கே கொண்டு வரத்துக்கு செய்கிற ஒர்க்கு டு பிரிங் ஏ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு ஏ பாயிண்ட். அதாவது இந்த பாயிண்ட்டுங்கிறது எனக்கு தெரியாது, ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சார்ஜ் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இங்கே இருக்கிற சார்ஜை நான் வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன். ஸோ இதுக்கு செய்யற ஒர்க்கு அதனால நான் கொடுக்குற எனர்ஜிங்கிறது தான் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். ஸோ ஒர்க்னா என்னது? த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி டியூரிங் டிஸ்பிளேசிங் an ஆப்ஜெக்ட். ஸோ நான் இங்க ஒரு ஒர்க்கை செஞ்சு நான் இங்க எங்கேயோ இருக்கிற ஒரு சார்ஜை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன். இதுதான் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். இப்ப எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா இது எதுவுமே தேவை. எனக்கு 2 பாயிண்ட்ங்கிறது டெஃபினட்டா தெரியும். இது ஏ, இது பி. இங்க வந்து ஒரு பார்ட்டிகல்ங்கிறது இருக்கு. நான் இங்க இருந்து இங்க கொண்டு வரும். நான் இங்க ஒரு சர்க்கியூட் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ எப்படின்னா, இது வந்து பேட்டரியை வச்சு சொல்லிடலாம். ஸோ இதுதான் பேட்டரி. இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ இது வழியா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி இங்கே வரும். ஸோ எனக்கு இந்த 2 பாயிண்ட்டுமே எனக்கு தெரியும். இந்த 2 ஏ அண்ட் பி, அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுமே எனக்கு ரெண்டுமே தெரியும். ஸோ எனக்கு இப்ப இங்க தெரியற எனக்கு இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல ஒரு பார்ட்டிகலை நான் மூவ் பண்றேன்னு வைங்களேன், அதுதான் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதாவது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்னா ஒரு பாயிண்ட் எனக்கு தெரியவே தெரியாது, அங்க இருந்து நான் இந்த இன்னொரு பாயிண்ட் கொண்டு வரேன். ஆனா இப்போ எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா எனக்கு 2 பாயிண்ட்டுமே தெரியும், அதுக்கு நடுவுல நான் வந்து எலக்ட்ரானை ஜஸ்ட் நகர்த்துறேன். இதுக்கு செய்யற ஒர்க்குங்கிறது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு சார்ஜை நான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் கொண்டு வரதுக்கு பண்ற ஒர்க்குங்கிறது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். ஸோ இதை வந்து இதோட எஸ்ஐ யூனிட் இல்லைன்னா யூனிட் வந்து வோல்ட். இந்த வோல்ட்டுங்கிறது போன வீடியோலே பார்த்துருப்போம். 1 வோல்ட்டுங்கிறது 1 ஜூல் per கோலம். ஸோ நான் வந்து 1 கோலோம் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு நான் ஒரு ஒர்க்கை செஞ்சு அதை நான் வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில், எனக்கு தெரிஞ்ச 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நகர்த்துனேன்னா அந்த ஒர்க்குக்கு பேர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அடுத்தது, இதுவே நான் எங்கேயோ இருக்கிற ஒரு இதுக்கு நான் இதே 1 கோல், அதாவது 1 வோல்ட் 1 ஜூல் நான் 1 கோலம் எலக்ட்ரான்ஸ்க்கு அப்ளை பண்ணி எங்கேயோ இருக்கிற ஒரு சார்ஜை வந்து நான் இங்கே நகர்த்துனேன்னா அது எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். ஸோ இதுல என்ன வந்து முக்கியமான டிஃபரன்ஸ்னா, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலுக்கு ஒரு பாயிண்ட் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுவே எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு நமக்கு 2 பாயிண்ட்டுமே தெரியும். அதனாலதான் வந்து இதை இன்ஃபினிட்டின்னு சொல்றோம். ஸோ எங்கேயோ இருக்கிற பாயிண்ட் நான் நகர்த்தி எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் கொண்டு வந்த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்
இந்த 2 பாயிண்ட்டுமே எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் நகர்த்தினேன்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.